மலைமகள் மணாளன் சிவபெருமானின் ஆற்றலால் உருவாகி பார்வதியின் கருணையால் ஒருமுகமாய்க் கூடியவன், வீரத்தையும் அருளையும் சமமாக உடையவன், தமிழர்களின் அடையாளமான முருகப்பெருமான். சிவபெருமான் தனது 6 முகத்திலிருந்தும் நெற்றிக்கண் நெருப்பினை வெளிப்படுத்த வாயு பகவான் அதை சரவணப் பொய்கையில் வைத்தார். அங்கு 6 குழந்தைகளாக வளர்ந்த அவன் அன்னையான பார்வதியின் அருள் கொண்டு ஆறுமுகனாக உருவெடுத்தார். இதனாலேயே இவர் ஆறுமுகன் என அழைக்கப்படுகிறார். தமிழர்கள் மிகுந்த பக்தியுடன் வழிபடும் முருகன் தமிழ் கடவுள் என போற்றப்படுகிறார். தெய்வீக ஞானம், அருள்மிகு அன்பு, வீரத்துடன் கூடிய வல்லமையை சுட்டிக்காட்டும் இந்த தெய்வம் மனிதர்களின் அறிவையும் ஆன்மீகத்தையும் மேம்படுத்துவான். முருகப்பெருமான் அழித்த 6 பகைவர்கள் ஆணவம், கன்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். இவரது போர்க்களங்களில் முக்கியமானவை: சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர், தாரகாசுரனை வீழ்த்திய இடம் திருப்பரங்குன்றம், சிங்கமுகாசுரனை அழித்த இடம் போரூர். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓதினால் துன்பங்கள் நீங்கும். முருகப்பெருமான் பல அவதாரங்களில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார். இவர் கையிலுள்ள வேல் இறைவனின் ஞான சக்தியை குறிக்கும். முருகப்பெருமான் பிரம்மசரிய, கிருகஸ்த, சந்நியாசக் கோலங்களில் தோற்றம் என்ற தனிப்பட்ட சிறப்பை உடையவர். தமிழகம் மட்டுமின்றி பசிபிக் தீவுகள், மடகாஸ்கர், பிஜி போன்ற நாடுகளிலும் முருக வழிபாடு பவித்திரமாக நடைபெறுகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய். அவருக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தள். முருகனுக்கு உகந்த வாகனம் மயில், யானை. முருகன் மீது கொண்ட பக்தியால் மக்கள் துன்பங்களை கடந்து அறிவையும் ஆற்றலையும் பெற்று வாழ்வில் வெற்றி காணலாம். முருகன் அருளால் எல்லா சங்கடங்களும் தீர்ந்து வாழ்வு மலரட்டும்.